இந்த பாதையில நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல அப்படிப்பட்ட எந்த மனிதர்களும் உங்களை கட்டுகிற அளவுக்கு நீங்க விட்டுறவே கூடாது. விட்டுறவே கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜனத்திற்கு ஒத்த ஜனம் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். கைகளை தட்டி வாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் வாக்கியம் உள்ளது. நான் இந்த சிறுபான்மையர் அப்படின்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். சிறுபான்மையர் அப்படின்ற வார்த்தையை நான் வெறுக்கிறேன். கிடையவே கிடையாது. நம்ம என்ன சிறுபான்மையர்? நம்ம பெரும்பான்மையர். எத்தனை பேர் ஆவது வைக்கிறீங்க? நான் ஆராதிக்கிறது பிச்சைக்கார தேவனா அல்ல. நான் ஆராதிக்கிறதுக்கு இந்த உலகத்தையே படைத்த கோடீஸ்வரர் தான் ஆராதிக்கிறேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை. இது மண்ணு தான். இதுக்கு ஒண்ணுமே நான் கொண்டு வந்ததில்ல, கொண்டு போகல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நான் அப்படி இருக்கனே தவிர மற்ற மாதிரி நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், பெரியவர், உயர்ந்தவர், இந்த உலகத்தின் அதிபதி. ஆமென். சமுத்திரத்தை, நட்சத்திரங்களை படைத்தவர். எங்க போயும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சிறுபான்மையர் அப்படின்ற லிஸ்ட்ல இருக்க வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க. அந்த மாதிரி கட்சிகள் அல்ல, அந்த மாதிரி காரியங்களை கூட நான் இல்ல எங்களுக்கு சிறுபான்மையர் அப்படின்றதுக்காக உதவி செய்யுங்க, எங்களுக்கு சிறுபான்மைன்றதுக்காக இந்த காரியத்தை கொடுங்க. என்ன? ஏன் அப்படி கொடுக்கணும்? எந்த இடத்துலையும் வெட்கப்பட வேண்டாம். நம்ம எந்த இடத்துல வெட்கப்படும்? நான் சொல்றேன், என் ஆண்டவர் மற்றவங்களை விட எதுல குறைஞ்சு போயிட்டாரு சொல்லுங்க. நான் ஒளிச்சு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு என் ஆண்டவர் எதுல குறைஞ்சு போயிட்டாரு? அவங்களுக்கு முன்னாடி என் தேவன் பெரியவர்னு சொல்றதுக்கு எதுல என்னுடைய ஆண்டவர் குறைஞ்சு போயிட்டாரு? அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு சொல்லுங்க. எதுலையுமே பரிசுத்தத்துல ஆண்டவர் அடிக்க முடியுமா? சொல்லுங்க. பரிசுத்தத்துல யாராவது அடிக்க முடியுமா? அவரை பார்த்து யாராவது ஒருத்தர் பரிசுத்தத்துல குறை சொல்ல முடியுமா? மரித்து உயிரோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் நான் ஆராதிக்கிற தேவன். எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கும் போது ஏன் ஏசப்பாவுடைய கல்லறை இன்னைக்கும் திறந்திருக்குது? ஏன்னா அவர் மரித்தவர் அல்ல, அவர் மரணத்தை ஜெயித்த கர்த்தர். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறவர். அவர் பெரிய